வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் தேங்காய் பால் புலாவ் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே உங்கள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கெலாம் நீங்கள் எந்த ஸ்பைஸஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைல்டு லெவல் ஆஃப் ஸ்பைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து அவுட்புட் அவ்வளோ சூப்பராக வரும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, சும்மா ஒரு 10 பீஸ் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு சும்மா நுனி விரலில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. அந்த அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே அளவாக ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுருண்டு வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். புதினா கொத்தமல்லியை மட்டும் அது கூட வச்சு அரைக்கல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அரைக்கும் போது பேஸ்ட் வந்து க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலராக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப போட்டு உடச்சி ஆட் கலர வேண்டாம். ரீசன் என்னென்னா கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது வந்து குக் ஒரு வதங்கி ஓரளவுக்கு குக் ஆனால் போதுமானது. உடச்சி விட வேண்டாம் தக்காளியை. தக்காளி ஒன்ஸ் வதங்கின உடனே இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு 2 டம்ளருமே தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். உங்கள்கிட்ட அவ்வளோ தேங்காய் பால் இல்லை அப்படின்னா இருக்க அட்லீஸ்ட் மினிமல் 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்க அப்படின்னா நான் ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிற கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும், இது வந்து அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்ரி பைட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கொண்டக்கடலை மட்டும்தான் ஆட் பண்ணணும் இல்லை, 2-3 பயிறு வகைகள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணலாம். இன்னுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்னி பீன்ஸ், ஒயிட் அந்த தட்டைப்பயிறு அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் வந்துட்டு இந்த தேங்காய் பால் ஸ்மெல், அந்த நெய் ப்ளஸ் அந்த சீரக சம்பாவோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்துட்டு அரிசி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடும் அரிசியும் லெவல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போடுறதுனாலும் தம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா குக்கரில் விசில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அப்படியே செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம் தான் வைக்க போகிறேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே தோசைக்கல் மேலே தம் வச்சு எடுத்திருக்கேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லாவே மலண்டு வந்திருக்கு. தேங்காய் பால் விடுறதுனால பார்க்குறதுக்கு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஸ்டிக்கியாக இருக்காது. நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா உதிராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸும் சரி, ஸ்மெல், அரோமா எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளாஸ்க்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.